5 நிமிஷத்தில் ஈஸியான ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 1/4 டம்ளர் உளுந்து எடுத்து அதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3/4 டம்ளர் பொட்டுக்கடலை எந்த கப்பில் அளக்கமோ அதே கப்பில் அளந்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா பொடியாக எடுத்துகிட்டு இது 2 டம்ளர் வந்துச்சுன்னா 1 டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கலாம். இந்த குவான்டிட்டியில் எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக காயப்பொடி, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஆட் பண்ணியிருக்கிறேன். வெள்ளை இல்லை கருப்பு எள்ளு ரெண்டில் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவை அப்படியே சின்ன சின்ன உருண்டையாக போட்டு சீடை மாதிரியும் பொரிச்சு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது கூட கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு ஊற வச்சு ஒரு கண்ணாடி பேப்பரில் ஆயில் தடவி சின்ன சின்ன தட்டை மாதிரி தட்டி எடுக்கலாம். ரெண்டுமே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அற்புதங்கள் தொடரும்.